ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு சூப்பரான குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. இந்த குட்டி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் கம்பெனியில் ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் ரம்யா கார்த்திக்குடைய வீட்டுக்கு வராங்க. கார்த்திக் வீட்டுக்கு வந்துட்டு தீபா பார்க்குறதுக்காக வராங்க. அங்கே நம்ம நாச்சியார் தீபாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. அவங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கிறதுனால, ஏன் அத்தை இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, என் மருமகளை நான் கவனிச்சிக்காமல் யார் கவனிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியாரும் அவங்களுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஜூஸ் கொண்டு வரலாம் சொல்லி போகிறாங்க. அப்போது ரம்யா வராங்க. நம்ம தீபா பார்க்குறதுக்காக வராங்க. அவங்க வரும்போதே ஒருத்தவங்க மென்டல் ஆகிறதுக்காக ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்த உடனே நாச்சியார் ஜூஸ் கொண்டு வராங்க. கொடுங்க ஆண்டி, நான் தீபாவுக்கு ஜூஸை கலந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஜூஸை வாங்கி ரம்யா அந்த ஜூஸை கலந்து அந்த ஜூஸில் டேப்லெட்டை போட்டு கொடுக்குறாங்க. அப்போது நம்ம தீபா அந்த ஜூஸை குடிச்சிடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் வீட்டில் ஒரு ரகலையே பண்ணிடுறாங்க. ஒரு மென்டல் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க நம்ம தீபா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தீபா நடந்துக்கிறாங்களே எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் பயப்படுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் கார்த்திக் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு தீபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்ம தீபா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு ஜூஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம தீபாவும் அங்கே அந்த ஜூஸ் கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சம் வச்சுருப்பாங்க. அப்போது நீங்கள் குடித்த ஜூஸ் பாட்டில் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஜூஸ் பாட்டிலை காட்டுறாங்க. அப்போது ஜூஸ் பாட்டிலை காட்ட சொல்கிறாங்க நம்ம கார்த்திக். அப்போது அந்த ஜூஸ் பாட்டிலை பார்த்துட்டு கார்த்திக் அந்த ஜூஸை கொண்டு போய், கண்டிப்பாக இதில் ஜூஸில் தான் ஏதோ கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் அதை கண்டுபிடிக்க யோசிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கார்த்திக் கண்டுபிடிச்சி யார் இதை பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.